அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன்னா என்ன, கவுன்சில்னா என்ன, இந்தியன் மெடிக்கல் ரெஜிஸ்டர்னா என்ன, மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்னா என்ன, மெடிசின் என்றால் என்ன, பிரெஸ்கிரைப்டு, அடுத்தது ரெகக்னைஸ்டு, ரெகுலேஷன், ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில், ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர், யூனிவர்சிட்டி. டிஃபைனிங் செக்ஷன்ல ஏல ஆரம்பித்து தி இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1956. We can call it as the Indian Medical Council Act 1956. This is Central Act number 102 of 1956. This act applicable the whole of India to the whole of India. It shall come into force on 30th December 1956. The defining section ஐ பொறுத்தவரை under section 2. Section 2ல சொல்றாங்க ஏல ஆரம்பிச்சு எல் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. Approved institution means a hospital, health center and other such institution. ஒரு hospital அல்லது ஒரு health center or other such institution recognized by a university as an institution in which a person may undergo the training, if any required by his course of study, before the award of any medical qualification to him. Under section 2B la சொல்றாங்க council na enna சொல்றாங்க. Council means the Medical Council of India constituted under this act. Under section 2C repeal. Under section 2D the Indian Medical Council registered, Indian Medical Council registered, which means the medical register maintained by the council. Under section 2E medical institution means any institution within or without. இந்தியாவுல படிச்சிருக்கலாம் அல்லது வெளிநாட்டுல படிச்சிருக்கலாம் மருத்துவம். Which grants degree, diplomas, degrees or diplomas or licenses in medicine. Under section 2F medicine. Medicine means modern scientific medicine and obstetrics, but does not include veterinary medicine and surgery. Under section 2G, prescribed means prescribed by regulations. Under section 2H, recognized medical qualification means any of the medical qualification included in the schedules. 3 ஷெட்யூல் இருக்கிறது ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் இந்த ஆக்ட்ல. சிஆர்பிசில 2 ஷெட்யூல் இருக்கிறது. Under section 2J, State Medical Council means a medical council constituted under any law for the time being in force in any state regulating the registration of practitioners of medicine. Under section 2K, State Medical Register means a registered maintained under any law for the time being in force in any state regulating the registration of practitioners of medicine. Under section 2J ல ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் என்ன என்பதை பற்றி கொடுத்த அதே விளக்கம் தான் ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டருக்கும் கொடுத்திருக்காங்க. அண்டர் செக்ஷன் 2L ல யூனிவர்சிட்டினா என்னன்னு சொல்றாங்க. யூனிவர்சிட்டி மீன்ஸ் எனி யூனிவர்சிட்டி இன் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அண்ட் ஹேவிங் எ மெடிக்கல் ஃபேக்கல்டி. இந்த டிஃபைனிங் செக்ஷனை நான் மீண்டும் எதற்காக சொன்னேன் என்று சொன்னால் சற்று உங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 3ல சொல்றாங்க கான்ஸ்டிடியூஷன் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் தி கவுன்சில். இதை யார் அமைப்பது? சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல சொல்றாங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உறுப்பினர், ஆனால் யூனியன் பிரதேசத்துக்கு கிடையாது. அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு உறுப்பினை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சல்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு மாநில அரசோடு ஆலோசனை செய்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பார்கள், யூனியன் பிரதேசத்தை தவிர. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B ல சொல்றாங்க ஒரு உறுப்பினர் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில இருந்தும் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவார். செனட் இல்லாமல் இருக்கு. செனட் இருந்தால் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அப்ப மெடிக்கல் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை செனட் மெம்பர் தேர்ந்தெடுப்பார்கள். செனட் மெம்பர் தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னால் பை மெம்பர்ஸ் ஆஃப் தி கோர்ட்.
Under section 3, subsection 1, class B ல சொல்றாங்க. செனட் மெம்பர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும் பட்சத்தில் அந்த யூனிவர்சிட்டில இருந்து ஒரு மெம்பர் அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில செனட் மெம்பர் தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னால் அப்ப மெம்பர்ஸ் பை தி கோர்ட் பை மெம்பர்ஸ் ஆஃப் தி கோர்ட். Under section 3, subsection 1, class C ல சொல்றாங்க one member from each state in which a state medical register is maintained to be elected from amongst themselves by persons enrolled on such registered who possess the medical qualifications included in the first or second schedule or in part 2 of the third schedule. First schedule அல்லது second schedule அல்லது third schedule வந்து second partலயோ அதிலிருந்து தேவையான தகுதியை பெற்று ஒரு மாநில மெடிக்கல் ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பார்கள். Under section 3, class 1, under section 3, subsection 1, class D ல சொல்றாங்க 7 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பார்கள். 7 members to be elected from amongst themselves by persons enrolled on any of the state medical registers who possess the medical qualification include part 1 of the third schedule. மூன்றாவது பட்டியலில் முதல் பகுதியிலே அதன் அடிப்படையில் ஒரு மெடிக்கல் ரெஜிஸ்டரை பராமரித்து வருகிற மெடிக்கல் குவாலிபிகேஷன் உள்ள அந்த நபர்களிலிருந்து 7 மெம்பர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. Under section 3, subsection 1, class E, 8 members to be nominated by the central government. மத்திய அரசாங்கத்தால் 8 உறுப்பினர்களை நியமிக்கப்படுகிறார்கள். நாமினேட்டட், இங்க எலெக்டட் என்ற வார்த்தை கிடையாது, நாமினேட்டட், நியமனம் செய்யப்படுகிறார்கள். Under section 3, subsection 2 ல சொல்றாங்க the president and vice president of the council shall be elected by the members of the council from amongst themselves. இவ்வாறு மத்திய அரசாங்கத்தின் மூலமாக 8 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்ட 8 உறுப்பினர்கள் மாநில ரெஜிஸ்டரை பராமரித்து வரக்கூடிய தேர்ட் ஷெட்யூல்ல பார்ட் 1 படி ஒவ்வொரு மாநில மெடிக்கல் ரெஜிஸ்டரை ஃபாலோ பண்ற 7 உறுப்பினர்கள் மத்திய அரசாங்கம் 8 பேரை நியமனம் பண்றாங்க. தேர்ட் ஷெட்யூல் பார்ட் 1 படி 7 மெம்பரை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ட் ஷெட்யூல் பார்ட் 2 படி ஒரு உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க தான் ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டரை வந்து மெயின்டைன் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 8, தேர்ட் ஷெட்யூல்ல பார்ட் 1 படி 7 மெம்பர், தேர்ட் ஷெட்யூல் பார்ட் 2 படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மெம்பர், அவங்க தான் மெடிக்கல் ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்றாங்க, அதுல இருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு மெம்பர், யூனிவர்சிட்டியில செனட் மெம்பர் இல்லைன்னு சொன்னா பை மெம்பர்ஸ் ஆஃப் தி கோர்ட், அது இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு உறுப்பினர்கள். Under section 3, subsection 3 ல சொல்றாங்க no act done by the council shall be questioned on the ground merely of the existence of any vacancy in or any defect in the constitution of the council. இந்த கவுன்சில் அமைப்பதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் எந்த ஒரு பணியையும் செய்யக்கூடாது இந்தியன் மெடிக்கல் கவுன்சில். Under section 3, capital A, power of central governments to supersede the council and constitute a board of governors. மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எதற்கு? to supersede the council and to constitute a board of governors. அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கவர்னர்களை நியமிப்பது. on and from the date of commencement of the Indian Medical Council Amendment Act 2010, the council shall stand superseded the president, vice president and other members of the council shall vacate their offices and shall have no claim for any compensation whatsoever. 2010 ஆண்டு இந்திய மருத்துவ கவுன்சில் திருத்த சட்டத்தின் மூலமாக இந்த சட்டம் நடைமுறை வந்த பிறகு இந்த கவுன்சில் சூப்பர்சீட் பண்றாங்க. The council shall stand superseded the president and vice president and other members of the council. பிரசிடென்ட்டோ அல்லது வைஸ் பிரசிடென்ட்டோ அல்லது இதர உறுப்பினர்களையோ நீக்கும் பட்சத்தில் அவருடைய பதவி காலங்கள் ரத்து செய்யும் பட்சத்தில் அந்த பிரசிடென்ட் அல்லது வைஸ் பிரசிடென்ட் அல்லது அதர் மெம்பர்ஸ்
Under section 3 capital A, power of central government to supersede the council and to constitute a board of governors. அப்ப மத்திய அரசாங்கம் இந்த கவுன்சிலை வந்து ரத்து செய்ய முடியும். ரத்து செய்து விட்டு and to a constitute a board of governors அப்பாயிண்ட் பண்ண முடியும். Under section 3 capital A subsection 1ல சொல்றாங்க, அவ்வாறு ஒரு பிரசிடென்ட் அந்த கவுன்சிலுடைய இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலுடைய பிரசிடென்ட் அல்லது வைஸ் பிரசிடென்ட் அல்லது அதர் மெம்பர்ஸ் வந்து நீக்கிவிட்டு ரத்து செய்து விட்டு போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் வந்து கான்ஸ்டியூட் பண்ண முடியும். அவ்வாறு நீக்கும் பட்சத்தில் அந்த பிரசிடென்ட்டோ அல்லது வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலோ அல்லது அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தி இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலோ they shall have no claim for any compensation. எங்களுக்கு நஷ்டஈடு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உரிமை கொண்டாட முடியாது. Under section 3 capital A subsection 2ல சொல்றாங்க, the council shall be reconstituted. சார் ஆடியோ வரலைங்க சார். Under section 3 capital A subsection 1ல சொல்றாங்க, அந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அதனுடைய சேர்மனையோ வைஸ் சேர்மனையோ அல்லது அந்த மெடிக்கல் கவுன்சிலுடைய அதர் மெம்பர்ஸையோ சூப்பர்சீட் செய்கின்ற பொழுது அந்த பிரசிடென்ட் அல்லது வைஸ் பிரசிடென்ட் ஆர் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தி மெடிக்கல் கவுன்சில் they shall have no claim for any compensation. அவர்கள் எந்த விதமான நஷ்டஈட்டு தொகையும் நிவாரண தொகையும் கேட்டு பெற முடியாது. It is mandatory. Under section 3 capital A subsection 2ல சொல்றாங்க, the council shall be reconstituted in accordance with the provisions of section 3 within a period of 3 years from the date of supersession. 3 ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த மெடிக்கல் கவுன்சிலை மறு கட்டமைப்பு செய்ய வேண்டும், மீண்டும் அமைக்க வேண்டும். Under section 3 capital A subsection 3ல சொல்றாங்க, upon the supersession of the council under subsection 1 and until a new council is constituted in accordance with section 3, the board of governors constituted under subsection 4 shall exercise the powers and perform the functions of the council under this act. இந்த சட்டத்தின் பிரிவு 4 அடிப்படையில் அந்த மெடிக்கல் கவுன்சில் அமைக்கவில்லை. அப்ப போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் தான் வந்து கான்ஸ்டியூட் பண்றாங்க. சப்செக்ஷன் 4 அவங்க தான் இதனுடைய அதிகாரங்களை எடுத்துக்கொண்டு செயல்படுத்துவார்கள். இந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் தான் அந்த அதிகாரங்களை செயல்படுத்துவார்கள். அவர்தான் செயல்பட வேண்டும். இப்ப சப்செக்ஷன் 4 என்ன சொல்கிறது? Under section 3 capital A subsection 4, the central government shall by notification in the official gazette constitute the board of governors which shall consist of not more than 7 persons. அப்ப board of governors பொறுத்தவரை 7 உறுப்பினர்களுக்கு குறையாமல், who shall be persons of eminence and unimpeachable integrity in the fields of medicine and medical education, and who may be either nominated members or ex officio to be appointed by the central government, one of whom shall be namely by the central government as the chairperson of the board of governors. 7 உறுப்பினர்களுக்கு குறையாமல் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸை நியமனம் செய்ய வேண்டும். மத்திய அரசாங்கம் தான் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸுக்கான சேர்பர்சன் தலைவரை நியமனம் செய்யறாங்க. அப்ப நாமினேஷன் எப்படி இருக்கும்? அந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் மெம்பர் அல்லது எக்ஸ் ஆபீசியோ பதவி வழியாக வந்த உறுப்பினர்கள், இவர்களை கொண்டுதான் இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் நியமனம் செய்கிறார்கள். போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் என்று சொன்னாலே 7 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் தான் நியமனம் செய்யும். சப்செக்ஷன் 3ல என்ன சொன்னாங்க? இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் இல்லைன்னு சொன்னா சப்செக்ஷன் 4 படி இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் தான் அதை என்ன செய்யணும்? மெடிக்கல் கவுன்சிலுடைய செயல்பாடுகள், விதிகள், நடத்தைகள், அது எல்லாவற்றையும் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் தான் செய்யணும். அப்ப மெடிக்கல் கவுன்சில் வந்து ரீகான்ஸ்டிடியூட் பண்ணணும்னு சொன்னா எத்தனை வருஷத்துக்குள்ள பண்ணணும்? within a period of 3 years. இது சப்செக்ஷன் 2ல படிச்சிருக்கோம். சப்செக்ஷன் 3ல வந்து மெடிக்கல் கவுன்சில் செயல்படலாம். சப்செக்ஷன் 4 படி போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் வந்து அதை செயல்படுத்தணும். சப்செக்ஷன் 4ல என்ன சொல்றாங்க?
இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் பொறுத்தவரை மத்திய அரசாங்கம் தான் நியமிக்கிறாங்க. அதுல குறைஞ்சது 7 உறுப்பினருக்கு மேற்பட்டு இருக்க வேண்டும். அதுல வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சேர்பர்சன் ஆஃப் தி போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் பொறுத்தவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தேர்ந்தெடுப்பாங்க. Subsection 5 chairperson and other members other than members ex officio shall be entitled to such sitting fee and traveling and other allowances as may be determined by the central government. மத்திய அரசாங்கம் தான் இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அண்ட் சேர்பர்சன்ஸ் அதர் மெம்பர்ஸ் அண்ட் எக்ஸ் அபிசியோ மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க. இவர்களுக்கு ஒவ்வொரு சிட்டிங் இருக்குன்னா அந்த சிட்டிங்க்கு என்ன ஃபீஸ், டிராவலிங்னா டிராவலிங் என்ன ஃபீஸ், அலவன்சஸ், இது எல்லாவற்றையும் மத்திய அரசாங்கம் தான் தீர்மானிக்கும். போர்ட் ஆஃப் கவர்னர்ஸுக்கு சிட்டிங் ஃபீஸ்ல இருந்து டிராவலிங் ஃபீஸ், அதாவது டிஏ அண்ட் டிஏன்னு சொல்லுவோம், டியர்னஸ் அலவன்ஸ், சிட்டிங் ஃபீஸ், இது எல்லாம் மத்திய அரசாங்கம் தான் தீர்மானிக்கும். Subsection 6 சொல்றாங்க, board of governors shall meet at such time and places and shall observe such rules procedure in regard to the transaction of business as its meeting as is possible applicable to the council. Indian Medical Council எப்படி ஒரு மீட்டிங் போட்டு நடத்துவாங்களோ அதே மாதிரி மீட்டிங்கே போர்ட் ஆஃப் கவர்னர்ஸும் நடத்தியாகணும். எந்த டைம்ல எந்த இடத்துல எது சம்பந்தமா, அப்ப எந்த ரூல் அப்சர்வ் பண்ணணும், இவங்க மெடிக்கல் கவுன்சில் எப்படி நடந்துக்கிறாங்களோ அந்த ரூல் அந்த ப்ரொசீஜர் படிதான் இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் மீட்டிங் போட்டு இவருடைய கூட்டங்களை நடத்த வேண்டும். அப்ப இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலுடைய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் எப்படி மீட்டிங் நடத்துவது. அண்டர் செக்ஷன் 3 கேபிட்டல் A சப்செக்ஷன் 7 சொல்றாங்க, 2/3 of the members of the board of governors shall constitute a quorum for its meeting. மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு குவாரத்தை இவர்கள் அமைப்பார்கள். எதற்காக? மீட்டிங் நடத்துவதற்கு என்றே போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் 2/3 பங்கு உறுப்பினர்களை அமைக்க வேண்டும். ஒரு கூட்டம் நடத்தணும்னு சொன்னா அந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு கோரம் அமைக்கிறாங்க. எதுக்காக கோரம் அமைக்கிறாங்க? சில மெடிக்கல் காலேஜஸ், சில யூனிவர்சிட்டிஸ், மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அது சம்பந்தமாக ஒரு லைசன்ஸ் இஷ்யூ பண்றதோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் கவுன்சில், மெடிக்கல் காலேஜ் அல்லது மெடிக்கல் யூனிவர்சிட்டி அது சம்பந்தமாக ஏதேனும் புகார் வரும் பட்சத்தில் இவற்றை எல்லாவற்றையும் விசாரிப்பதற்கென்று ஒரு கோரம். அந்த கோரத்தை பொறுத்தவரை 2/3 பங்கு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அப்ப no act or proceedings of the board of governors shall be invalid merely by reason of any vacancy or any defect in the constitution of the board of governors. Under section 3 capital A subsection 8 சொல்றாங்க, no act or proceedings of the board of governors shall be invalid. எது சம்பந்தமாக? any vacancy, ஏதாவது காலி இடங்கள் இருக்கிறதா, ஆர் எனி டிஃபெக்ட், ஏதேனும் குறைபாடுகள் இன் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ், இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அமைப்பதில் அதில் ஏதேனும் வேகன்சியோ ஏதேனும் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில், அல்லது அண்டர் செக்ஷன் 3 கேபிட்டல் A சப்செக்ஷன் 8 கிளாஸ் B எனி irregularity in the procedure of the board of governors not affecting the merits of the case. இப்ப board of governors அவர்கள் ஒரு நடைமுறையை பயன்படுத்துகின்ற பொழுது, அதை ஃபாலோ பண்ணுகின்ற பொழுது அதில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அது பாதிக்குமானா பாதிக்காது. அந்த வழக்கின் மெரிட்ஸை பொறுத்தவரை under section 3 capital A subsection 9, a member having any financial or other interest in any matter coming before the board of governors for decision shall disclose his interest in the matter before he may, if allowed by the board of governors, participate in such proceedings. Any member having any financial or other interest in any matter coming before the board of governors, எதற்காக? for decision shall disclose his interest in the matter before he may. போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் முன்பாக எந்த ஒரு உறுப்பினர்களும் அவர்கள்
நிதி சார்ந்தோ ஆர் அதர் இன்ட்ரெஸ்ட் இது சம்பந்தமாக போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் முன்பாக ஒரு முடிவை எடுப்பதற்கு அவற்றை வெளிப்படுத்துவதற்கு ஒரு விஷயம் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது ஒருவேளை if allowed by the board of governors participate in such proceedings அத்தகைய நடவடிக்கைகளில் பங்கெடுத்துக் கொள்வது அல்லது போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அதில் பங்கெடுத்துக் கொள்வது அதற்காக அதை அனுமதிக்கும் பட்சத்தில் ஒரு கேஸ் விஷயமாக மெரிட்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணி அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க, வெளிப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அது எது சம்பந்தமாக இருக்கலாம்? a member having any financial or other interest in any matter under section 3 capital A subsection 10 ல சொல்றாங்க a chairperson and other members of the board of governors shall hold office during the pleasure of the central government. கவர்னருக்கு என்ன சொல்றாங்க? pleasure of the president. கவர்னருக்கு டென்யூர் ஏதா இருக்குங்களா? ஒரு மாநில கவர்னரை நியமனம் செய்யறாங்க. அப்ப குடியரசுத் தலைவரின் விருப்பத்தை பொறுத்து அந்த மாநில கவர்னர் எத்தனை வருஷம் வேண்டுமானாலும் அந்த மாநிலத்தில் கவர்னராக பணியாற்றலாம். pleasure of the president of India. அதை போலவே தான் இங்கே சொல்றாங்க the chairperson and other members of the board of governors shall hold office during the pleasure of the central government. மத்திய அரசாங்கத்தினுடைய விருப்பத்தை பொறுத்து the board of governors உடைய சேர்பர்சனோ அல்லது இதர உறுப்பினர்களோ அவருடைய பதவி காலம் தொடர்ந்து இருப்பதற்கு மத்திய அரசாங்கம் விருப்பப்படும் வரை, மத்திய அரசாங்கம் விரும்பும் வரை அவர்கள் பதவியில் இருக்கலாம். இதான் அவங்களுடைய டென்யூர். அப்ப பிளஷர் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளவுதான். மத்திய அரசாங்கத்தினுடைய விருப்பத்தை பொறுத்து அவங்க எத்தனை வருஷம் வேண்டுமானாலும் அந்த பதவியில் இருக்கலாம். Under section 3 capital A subsection 10 is very important. Under section 3 capital B contain modification of the act. அப்ப during the period when the council stands superseded, the provisions of this act shall be constituted as if for the word council the words board of governors were substituted. Under section 3 capital B clause A ல சொல்றாங்க சூப்பர்சீட் பண்ணிட்டாங்க கவுன்சிலே. அப்ப கவுன்சில் என்ற வார்த்தைக்கு பதிலாக போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் என்ற வார்த்தையை இணைத்து இருக்கிறார்கள், புதிதாக சேர்த்து இருக்கிறார்கள். Under section 3 capital B clause B ல சொல்றாங்க the board of governors shall exercise the powers and discharges the functions of the council under this act, and for this purpose the provision of this act shall have effect subject to the modification that references therein to the council shall be construed as references to the board of governors. அப்ப அந்த board of governor அவர் என்ன செய்யணும்? shall exercise the powers and discharge the functions of the council under this act. இந்த சட்டத்தின்படி மெடிக்கல் கவுன்சிலுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறதோ அந்த செயல்பாடுகளை இந்த போர்ட் ஆஃப் கவர்னர் எக்ஸசைஸ் பண்ணணும், செயல்படுத்தணும், அந்த அதிகாரங்களை செயல்படுத்தணும், அந்த பணிகளை அவர் செய்ய வேண்டும், டிஸ்சார்ஜ் பண்ணணும். அந்த நோக்கத்திற்காக தான் for this purpose the provisions of this act shall have effect subject to the modification. அதுக்காக தான் அந்த கவுன்சில் என்ற வார்த்தையை மாற்றி போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் என்ற வார்த்தையை சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. சப்செக்ஷன் 2 ல சொல்றாங்க grant independently permission for establishment of new medical colleges. ஒரு புதிய மருத்துவ கல்லூரிகளை ஆரம்பிப்பதற்கு தனிப்பட்ட முறையில் தனித்துவமான ஒரு அனுமதியை கொடுக்க வேண்டும். ஆர் ஓபனிங் ஏ நியூ அல்லது புதிய கல்லூரியை துவக்குவதற்கு ஆர் ஹையர் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் மேல் படிப்பு, மருத்துவ பட்ட மேற்படிப்பு, போஸ்ட் கிராஜுவேட், ஒரு எம்டி போன்ற போஸ்ட் கிராஜுவேட் அதை அமைப்பதற்கு அல்லது ட்ரைனிங் பயிற்சி கொடுப்பதற்கு அல்லது இன்க்ரீஸ் இன் அட்மிஷன் கெப்பாசிட்டி. ஒரு மருத்துவக் கல்லூரியில் 100 சீட்டு தான் வருஷத்துக்கு ஃபில்அப் பண்ண முடியும்னா ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு, 125 சீட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஃபில்அப் பண்ணுங்க, 150 சீட் ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்க்ரீஸ் இன் அட்மிஷன் கெப்பாசிட்டி இன் எனி கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி. மருத்துவ படிப்புல பல் மருத்துவம் இருக்கிறது, கண் மருத்துவம் இருக்கிறது, இறுதி மருத்துவம் இருக்கிறது, ஆர்த்தோ எலும்பு முறிவு இருக்கிறது, இப்படி ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கிறது மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பு.
அதனுடைய கெப்பாசிட்டி அட்மிஷன் தான் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு. இப்ப ட்ரைனிங் ரெஃபர்டு டு இன் செக்ஷன் 10 capital A or giving the person or college concerned a reasonable opportunity of being heard as provided under section 10 capital A without prior permission of the central government under that section, including exercise of the power of finally approve or disapprove the same. ஒரு புதிய மருத்துவக் கல்லூரியை அமைப்பதோ அல்லது புதிய மருத்துவக் கல்லூரியை துவக்குவதையோ அல்லது மருத்துவக் கல்லூரியில் ஒரு மருத்துவ மேற்படிப்பு ஏற்படுத்துவதையோ அல்லது ஒரு பயிற்சி கொடுப்பதையோ அல்லது மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய சேர்க்கையை அதிகரிப்பதோ, சேர்க்கை என்று சொன்னால் அட்மிஷன், அது எந்த பிரிவாக இருந்தாலும் பரவாயில்லை. இது சம்பந்தமாக செக்ஷன் 10 capital A சொல்லப்பட்டிருக்கின்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பதையோ, giving the person or college concerned a reasonable opportunity of being heard, அந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு நியாயமான சந்தர்ப்பங்களை வழங்கி அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு under section 10A of this act படி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள். அப்ப without prior permission of the central government, மத்திய அரசாங்கத்துடைய முன் அனுமதி பெறாமல், including exercise of the power to finally approve or disapprove the same. அப்ப இறுதி முடிவை எடுப்பதோ அல்லது அதை அப்ரூவல் பண்ணுவதோ, அங்கீகரிப்பதோ அல்லது டிஸ்அப்ரூவ் பண்ணுவதோ, அங்கீகாரத்தை ரத்து செய்வதோ, இது போன்ற காரியங்களை யார் செய்ய முடியும்? under section 3 capital B class B sub class 2 சொல்றாங்க. sub class 3 சொல்றாங்க dispose of the matters pending with the central government under section 10 capital A upon receipt of the same from it. அங்கிருந்து இதே விஷயத்தை மத்திய அரசாங்கம் பெரும் பட்சத்தில் எந்தெந்த விஷயங்கள் நிலுவையில் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் டிஸ்போஸ் பண்ண முடியும். under section 3C, under section 3 capital C, the power of central government to give direction. அப்ப மத்திய அரசாங்கம் என்னென்ன வழிகாட்டுதலை கொடுக்க முடியும்? without prejudice to the provisions of this act, இந்த சட்டத்திற்கு எந்தவித கேடும் விளைவிக்காமல், இந்த சட்டத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல், the board of governors or the council after its reconstitution shall in exercise of its powers and in the performance of its functions under this act be bound by such directions or questions of policy other than those relating to technical and administrative matters as the central government may give in writing to it from time to time. அவ்வப்பொழுது மத்திய அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக அவர்களுக்கு வழிகாட்டுதலை ஏற்படுத்துவார்கள். வழிகாட்டுவார் எப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் டைரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும். ரீகான்ஸ்டிடியூஷன் பண்றாங்க. அப்ப அவங்களுடைய எக்ஸசைஸ் ஆஃப் இட்ஸ் பவர்ஸ் அண்ட் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ், அப்ப என்னென்ன டைரக்ஷன் கொடுக்கறாங்க, என்னென்ன பாலிசி, क्वेश्चन ஆஃப் பாலிசிஸ், என்னென்ன கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது, அது சம்பந்தமான கேள்விகள் மத்திய அரசாங்கத்துடைய வழிகாட்டுதலோடு அவர்கள் செயல்பட வேண்டும் சட்டத்தின் அடிப்படையில். under section 3 capital C subsection 2 சொல்றாங்க the decision of the central government whether a question is a matter of policy or not shall be final. அப்ப the question is a matter of policy இல்லையா or not shall be final, அது இறுதியாக இருக்க முடியுமா? முடியாது. under section 4 section 3 ல capital A capital B capital C பார்த்து விட்டோம். under section 4 of this act mode of election, நாம ஏற்கனவே எப்படி எலெக்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உறுப்பினர் யூனியன் பிரதேசம் தவிர அந்த உறுப்பினரை மத்திய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுதே மாநில அரசாங்கத்தோட ஆலோசனை செய்தான் தேர்ந்தெடுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எந்த சட்டப்பிரிவுல நம்ம பார்த்திருக்கோம்? under section 2 subsection 1 class A ல. கிளாஸ் B ல என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு யூனிவர்சிட்டில இருந்து ஒரு உறுப்பினர், அந்த யூனிவர்சிட்டிக்கு செனட் போர்ட் ஆஃப் செனட் மெம்பர்ஸ் இல்லன்னு சொன்னா பை மெம்பர்ஸ் ஆஃப் தி கோர்ட்ல இருந்து ஒரு உறுப்பினர். under section 3 subsection 1 class B ல. under section 3 subsection 1 class C ல சொல்றாங்க
ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து ஒரு உறுப்பினர், அவர் தான் ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர் ஃபாலோ பண்றவர், முறையான குவாலிபிகேஷன் உள்ளவர், அவரை தேர்ந்தெடுப்பாங்க. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டி ல சொல்றாங்க 7 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 7 உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறாங்க? அவங்க முறையை என்ரோல் பண்ணியிருக்கணும், ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர் வந்து அவங்க பொசஸஸ் பண்ணியிருக்கணும். தேர்ட் ஷெட்யூல்ல பார்ட் 1 அடிப்படையில் 7 உறுப்பினர்கள். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் இ இன் படி 8 மெம்பர்களை வந்து மத்திய அரசாங்கம் நாமினேட் பண்றாங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 3 ல வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள். ஏ பி சி டி இ. அண்டர் செக்ஷன் 4 ல சொல்றாங்க மோட் ஆஃப் எலெக்ஷன், அந்த தேர்வு முறை எவ்வாறு இருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் and elected under class B, class C, class D of subsection 1 of section 3. இந்த சட்டத்தின் பிரிவு 3 உட்பிரிவு 1 அதுல கிளாஸ் A B C D E விட்டுட்டாங்க. ஏன்னா E வந்து எலெக்ஷன் கிடையாது, நாமினேஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் இ அதன் அடிப்படையில் 8 உறுப்பினர்களை மத்திய அரசாங்கம் நாமினேட் பண்ணுது, நியமனம் செய்கிறார்கள். நியமன உறுப்பினர்கள் 8 பேர். செக்ஷன் 4ல தான் தேர்ந்தெடுக்கிறத பற்றி சொல்றாங்க. அந்த தேர்ந்தெடுப்பு என்பது அந்த உறுப்பினர்களை அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. shall be conducted by the central government. இது மத்திய அரசாங்கம் தான் இந்த தேர்ந்தெடுக்கும் முறையை நடத்துகிறது. அப்ப அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணி எந்தெந்த உறுப்பினர்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்ப இந்தியன் மெடிக்கல் ரெஜிஸ்டர் in accordance with the provision of this act, the members referred to in class D of subsection 1 of section 3 may be nominated by the central government instead of being elected as provided therein. அவர்களை தேர்ந்தெடுக்கும் முறைகளுக்கு பதிலாக மத்திய அரசாங்கம் அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் இ இன் படி 8 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, நாமினேட் பண்றாங்க. இதுதான் மோட் ஆஃப் எலெக்ஷன். அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1 ல சொல்லியிருக்காங்க. சப்செக்ஷன் 2 ல சொல்றாங்க where any dispute arises regarding any election to the council. இந்த கவுன்சில் தேர்வை பொறுத்து இது சம்பந்தமாக ஏதேனும் டிஸ்பியூட் இருக்கும் பட்சத்தில், ஒரு பிரச்சனை உண்டாகும் பட்சத்தில், எழும்பும் பட்சத்தில், it shall be referred to the central government whose decision shall be final. இந்த மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து நாங்க உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தோம். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ பி சி டி இ மூலமாக ஏ பி சி டி வரை சி டி வரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இன் அடிப்படையில நீங்க 8 பேரை வந்து நாமினேட் பண்ணீங்க. இதுல வந்து ஒரு டிஸ்பியூட் ரைஸ் ஆகுது, இதை நீங்க தான் ஃபைனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற டெசிஷன் தான் இறுதியான முடிவு. where any dispute arises regarding any election to the council, it shall be referred to the central government whose decision shall be final. அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய முடிவு தான் இறுதியானது. under section 5 restrictions on nomination and membership. under section 3 subsection 1 class E இன் படி 8 உறுப்பினர்களை மத்திய அரசாங்கம் நியமனம் செய்கின்ற பொழுது அந்த உறுப்பினர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும். No person shall be eligible for nomination under class A of subsection 1 of section 3 unless he possesses any of the medical qualification included in the first and second schedule. First and second schedules, resides in the state concerned, and where a medical register is maintained in the state, is enrolled on the register. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பதிவு செய்யப்பட்டு ஒரு குவாலிபிகேஷன் முறையாக எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு நபரைத்தான் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் ஒழியே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல்ல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது உட்பட எந்த ஒரு நபரும் தகுதி இல்லாதவர். நோ பர்சன் ஷால் பி எலிஜிபிள் ஃபார் நாமினேஷன் அண்டர் கிளாஸ் ஏ ஆஃப் சப்செக்ஷன் 1 of section 3 unless he possesses any of the medical qualification. ஒரு மருத்துவ படிப்பு தகுதி அவருக்கு இருந்தால் மட்டுமின்றி அவரை தேர்ந்தெடுக்காதீங்க. மருத்துவ தகுதியே இல்லைன்னா அவரை வந்து எலெக்ட் பண்ணாதீங்க. இதுதான் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்.
ஒரு மருத்துவ படி படிச்சிருக்கணும், அவர் என்ரோல் பண்ணியிருக்கணும், அவர் மருத்துவராக இருக்கணும், அது போன்ற நபரை தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த நபர் வந்து ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர்ல வந்து முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கணும். இது போன்ற நபர்கள் இல்லைன்னா அவங்களெல்லாம் வந்து செலக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, no person may at the same time serve as member in more than one capacity. ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளில் இருந்தால் அவர்களை தேர்ந்தெடுக்காதீங்க. அண்டர் செக்ஷன் 6 incorporation of the council. Incorporation means பதிவு செய்தல். அப்ப the council so constituted shall be a body corporate by the name of the Medical Council of India, having perpetual succession and a common seal, with the power to acquire and hold property, both movable or immovable, and to contract, and shall by the said name sue and be sued. எதற்காக இந்திய மெடிக்கல் கவுன்சிலை பதிவு செய்ய வேண்டும்? ஒரு கேள்வி. அண்டர் செக்ஷன் 6 அடிப்படையில் இந்திய மருத்துவ கவுன்சில் என்பது அதன் பெயரில் ஒரு அசையும் அசையா சொத்துக்களை வாங்கலாம். இந்திய மருத்துவ கவுன்சில் என்பது ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடலாம். இந்திய மருத்துவ கவுன்சில் என்பது ஒரு பெர்பெச்சுவல் சக்சஷனுக்காக ஒரு காமன் சீல் இருக்க வேண்டும், பொது முத்திரை இருக்க வேண்டும். முத்திரை என்று சொல்வார்கள் அல்லது லட்சினை. சீல் என்று சொன்னால் முத்திரை அல்லது லட்சினை. ஒரு பொது முத்திரை இருக்க வேண்டும். எதற்காக? வித் பவர் டு அக்வயர் அண்ட் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி. ஒரு சொத்தை வாங்குவதற்கு, அந்த சொத்தை வைத்து பராமரிப்பதற்கு. அது போத் மூவபிளா இருக்கலாம் அல்லது இம்மூவபிளா இருக்கலாம். இந்த காரணத்தின் அடிப்படையில் தி இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலை பதிவு செய்தே ஆக வேண்டும். ஒரு பதிவு பெற்ற நிறுவனம் தான் ஒப்பந்தத்தில் ஈடுபட முடியும், ஒரு அசையா சொத்துக்களை வாங்க முடியும், அல்லது ஒரு வழக்கு போட முடியும், அல்லது யாராவது வழக்கு போட்டால் அந்த வழக்கை இவங்க எதிர்கொள்ள வேண்டும். ஷூனா வழக்கு தொடுத்தல், அண்ட் பி ஷூடு. Under section 6 of this act. Under section 7, term of office of president and vice president and members. The president or vice president of the council shall hold office for a term not exceeding beyond the expiry of his term as members of the council. மெடிக்கல் கவுன்சில் இருக்கு. அவங்க மெடிக்கல் கவுன்சிலை பொறுத்தவரை அவங்களுடைய டேர்ம் ஆஃப் ஆபீஸ், அவங்களுடைய பதவி காலம் என்பது அது எக்ஸ்பைரி ஆகுது பாருங்க. அதை தாண்டி இருக்கக்கூடாது. போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ். இப்ப மெடிக்கல் கவுன்சில்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன எவ்வளவு பதவி காலமோ அதே பதவி காலம் தான் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸுக்கு உண்டு. நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 3 கேபிட்டல் ஏல சப்செக்ஷன் 10ல தெளிவா சொல்லிட்டாங்க. The chairperson and the other members of the board of governors shall hold office during the pleasure of the central government. மத்திய அரசாங்கத்தினுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் அவர்கள் அந்த பதவியில் இருக்கலாம். அதே விஷயம் தான் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸுக்கும் பொருந்தும். மெடிக்கல் கவுன்சில் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், அந்த மெடிக்கல் கவுன்சில் இருக்கக்கூடிய சேர்பர்சன் இருந்து எல்லாருக்கும் பொருந்தும். மெடிக்கல் கவுன்சில் இருக்கக்கூடிய தலைவரை என்ன சொல்லுவது? பிரசிடென்ட் என்று சொல்லணும், வைஸ் பிரசிடென்ட் என்று சொல்லணும். ஆனா போர்ட் ஆஃப் கவர்னர்ஸுக்கு தான் சேர்பர்சன் சொல்லணும். அதை மறக்க கூடாது. அப்ப அந்த பிரசிடென்ட்டுக்கோ வைஸ் பிரசிடென்ட்டுக்கோ அல்லது அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தி கவுன்சிலுக்கோ எத்தனை ஆண்டு காலம் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் பணியாற்றலாம். அதை போலவேதான் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸும் செயல்பட வேண்டும். இதுதான் அண்டர் செக்ஷன் 3 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 10ல சொல்லப்பட்ட விஷயம். அண்டர் செக்ஷன் 3 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 10ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1. Subsection 2 la சொல்றாங்க, subject to the provision of this act, a member shall hold office for a term of 5 years. Subject to the provisions of this section, a member shall hold office for a term of 5 years. A member shall hold office for a term 5 years from the date of his nomination or election, or until his successor shall have been duly nominated or elected, whichever is longer. இதுல எது அதிகமோ அப்ப அந்த மெம்பர் shall hold office for a term of 5 years from the date of his nomination or election. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தினத்திலிருந்து அல்லது அவர் நியமிக்கப்பட்ட அந்த தினத்திலிருந்து
நியமனம் என்று சொன்னால் under section 3 subsection 1 class E அதுலதான் 8 மெம்பரை வந்து மத்திய அரசாங்கம் நியமிக்கிறாங்க நாமினேஷன். எலெக்ஷன் தேர்ந்தெடுப்பு என்று சொன்னால் under section 3 subsection 1 class A B C D அதுல தான் தேர்ந்தெடுப்பு முறை. இதுல எது அதிகமோ 5 ஆண்டுகளோ அல்லது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தினத்திலிருந்து 5 ஆண்டுகள் அல்லது until his successor shall have been duly nominated or elected, whichever is longer. இதுல எது அதிக நாட்களோ அந்த பீரியட் வரை அவர் பதவியில் இருக்கலாம். Under section 7 subsection 3 ல சொல்றாங்க an elected or nominated member shall be the deemed to have vacated his seat if he is absent without excuse sufficient in the opinion of the council. மெடிக்கல் கவுன்சிலுடைய கருத்தின்படி இல்லாமல் மெடிக்கல் கவுன்சிலுடைய ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறாங்க, ஒரு கருத்தை வந்து பரிந்துரை பண்றாங்க, அதுல போதுமான அளவுக்கு இல்ல, இவர் எந்தவித எக்ஸ்கியூஸும் கேட்கல, அப்ப அவருடைய பதவி வந்து வெக்கேட் பண்றாரு. மீட்டிங் நடந்தா மீட்டிங்ல கலந்துக்கணும். இப்ப எந்த விதமான எக்ஸ்கியூஸும் இல்லாமல் அல்லது சஃபிஷியன்ட் இல்லாமல் விதவுட் எக்ஸ்கியூஸ், அப்ப இந்த ஒப்பீனியன் ஆஃப் த கவுன்சில் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர் an elected or nominated member shall be deemed to have vacated anyway from the consecutive ordinary meeting of the council. அந்த கவுன்சிலுடைய அடுத்த கூட்டமோ அல்லது நார்மலா இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு கூட்டமோ அதன் அடிப்படையில் இந்த கேஸ் ஆஃப் மெம்பர் செலக்டட் அண்டர் கிளாஸ் பி ஆஃப் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 3 அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அல்லது நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர் கண்டிப்பாக ஒவ்வொரு மீட்டிங்கிலும் கலந்து கொள்ள வேண்டும். அவர் வித்வுட் எக்ஸ்கியூஸ் வித்வுட் சஃபிஷியன்ட் இந்த ஒப்பீனியன் ஆஃப் த கவுன்சில் சொன்னாவே he shall be deemed to have vacated, அவருடைய பதவியை வந்து அவர் ரத்து பண்ணிட்டார்னு அர்த்தம், அவர் அந்த பதவியில இருக்க விரும்பவில்லை என்று அர்த்தம். He ceases to be a person enrolled on the state medical register concerned. Under section 7 subsection 4 அதுல சொல்றாங்க a casual vacancy in the council shall be filled by nomination or election as the case may be, and the person nominated or elected to fill the vacancy shall hold office only for remainder of the term for which the member whose place he takes was nominated or elected. மெடிக்கல் கவுன்சில்ல ஒரு உறுப்பினர் வந்து நார்மலா ஒரு கேஷுவல் வேகன்சி ஏற்பட்டு போச்சு, எப்பொழுதும் ஏற்படக்கூடிய ஒரு காலி இடம் உருவாக்கி இருக்கிறது, அங்க உறுப்பினர்களை வந்து the council shall be filled by nomination or election as the case may be. எதற்காக அந்த person nominated or elected to fill the vacancy shall hold office only for the remainder of the term for which the members whose place he takes was nominated or elected. சில உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ரிசைன் பண்ணிருக்கலாம் அல்லது இறந்து போயிருக்கலாம் அல்லது வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த எந்த ஒரு மீட்டிங்ல கலந்து கொள்ளாம இருக்கலாம். இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க, மெடிக்கல் கவுன்சில் ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க வித்வுட் எக்ஸ்கியூஸ் வித்வுட் சஃபிஷியன்ட், அதன் அடிப்படையில் ஒரு உறுப்பினர் வந்து எந்த மீட்டிங்ல கலந்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன அர்த்தம், he shall be deemed to have vacated ன்னு அர்த்தம். vacated his seat, அவருடைய பதவி வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, காலி பண்ணிட்டார், வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு அர்த்தம். அப்ப புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது அந்த கவுன்சிலுடைய கடமை. Under section 7 subsection 5 ல சொல்றாங்க members of the council shall be eligible for re-nomination or re-election. அந்த கவுன்சிலுடைய உறுப்பினர்களை மீண்டும் மறு தேர்வு செய்ய முடியும். subsection 6 ல சொல்றாங்க where the term of 5 years is about to expire in respect of any member, a successor may be nominated or elected at any time within 3 months before the said term expires, but he shall not assume office until his said term has expired. அப்ப term of office வந்து 5 years, அது எக்ஸ்பயர் ஆவதற்கு முன்பாக எந்த நேரத்திலும் டைம் within 3 months before said term, அந்த பதவி காலம் 5 ஆண்டுகள் முடிவடைவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பாக புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்ப successor may be nominated or elected at any time within 3 months before the said term expires, but he shall not assume office until the said term has expired.
Under section 8, meeting of the council. And the council meeting போடுறது பத்தி பேசுறாங்க. The council shall meet at least once in each year. வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு முறையாவது ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும். At such time and place as may be appointed by the council. எந்த இடத்துல எப்பொழுது நடக்கும் அந்த மீட்டிங் என்பதை பற்றி அந்த கவுன்சில் தீர்மானிப்பாங்க. Under section 8 subsection 1 படி. Under section 8 subsection 2 ல சொல்றாங்க, unless otherwise provided by regulation, 15 members of the council shall form a quorum. 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கோரம் அமைக்க வேண்டும் என்றால் ஒழியே அது இல்லாவிட்டால், and all the acts of the council shall be decided by a majority of the members present and voting. 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மெம்பர்ஸ் நம்ம அமைக்கணும், கோரத்தை அமைக்கணும். அப்படி அமைக்காத பட்சத்தில் எல்லா நடவடிக்கைகளையும் அந்த கவுன்சிலுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரை the acts of the council shall be decided by a majority of the members present and voting. அந்த மீட்டிங்கில் அப்பொழுது எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நபர்கள் வாக்களிப்பதன் மூலமாக இந்த கவுன்சில் தீர்மானிக்க வேண்டும். இந்த மெடிக்கல் கவுன்சில் தீர்மானிக்க வேண்டும். கோரம்னா 15 உறுப்பினர்கள். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்து கோரம்னா எத்தனை உறுப்பினர்கள்? 15 நீதிபதிகள் இருக்க வேண்டும். ICJ என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச நீதிமன்றத்தில் கோரம் அமைக்கிறாங்கன்னா 15 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அதை போலவே இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்ல கோரம் அமைக்கிறாங்கன்னா 15 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். சர்வதேச நீதிமன்றத்துல கோரம் அமைக்கிறாங்கன்னா குறைஞ்சது 15 நீதிபதிகள் இருந்தாதான் கோரம். அதிகபட்சம் 15 பேர், ஆனா குறைஞ்சபட்சம் 9 மெம்பர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 9 உறுப்பினர்கள் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் கோரம் அமைக்க முடியும். Under section 9, section 8 is very important. Section 9, officers, committees and servants of the council. அப்ப special purpose இருக்கணும். Constitute from amongst its members as an executive committee and such other committees for general or special purposes as the council deems necessary to carry out the purpose of this act. இந்த சட்டத்தின்படி அவங்க செயல்படுத்துவதற்காக தான் அவங்க எக்ஸிகியூட்டிவ் கமிட்டில இருந்து மற்ற ஜெனரல் கமிட்டில இருந்து ஸ்பெஷல் பர்பஸ்க்காக அதை அமைக்கிறாங்க. சப்செக்ஷன் 1 படி. சப்செக்ஷன் 2 ல சொல்றாங்க, அப்பாயிண்ட் a registrar who shall act as secretary. அதனுடைய பதிவாளர் தான் என்ன பண்ணுவாங்க? செக்ரட்டரியா செயல்பட வேண்டும் என்று சொல்றாங்க. And who may also if deemed expedient act as treasurer. பொருளாளராகவும் செயல்பட முடியும். சப்செக்ஷன் 3 ல சொல்றாங்க, employ such other persons as the council deems necessary to carry out the purposes of this act. மற்ற உறுப்பினர்களை அவர்களை பணியமர்த்திக் கொள்ள முடியும். ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்ல ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் அவங்களே பணியமர்த்திக்கலாம். சென்ட்ரல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவர்களே மற்ற பணியாளர்களை பணியமர்த்திக் கொள்ளலாம். அதை போலதான் இங்கேயும் சப்செக்ஷன் 4 ல சொல்றாங்க, require and take from the registrar from any other employee such as security for the due performance of his duties as the council deems necessary. Under section 9 subsection 5 ல சொல்றாங்க, with the previous sanction of the central government fix the remuneration and allowances to be paid to the president, vice president and members of the council and determine the conditions of service of the employees of the council. இந்த மெடிக்கல் கவுன்சிலுடைய பிரசிடென்ட்டோ வைஸ் பிரசிடென்ட்டோ அதர் மெம்பர்ஸோ அல்லது இந்த மெடிக்கல் கவுன்சிலுக்கு பணியமர்த்தப்பட்ட இதர பணியாளர்களோ அவர்களுக்கான சேலரி, அவர்களுக்கான சம்பளம், அலவன்சஸ், இதை எல்லாவற்றையும் மத்திய அரசாங்கம் தான் பிக்ஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் தீர்மானிப்பாங்க. Under section 10, the executive committee hereinafter referred to as the committee shall consist of the president and vice president who shall be members ex office and not less than 7 and not more than 10 who shall be elected by the council from amongst its members. அந்த கவுன்சில்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்களாலே அவர்களாலே இந்த பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த உறுப்பினர்களை பொறுத்தவரை நாட் லெஸ் than 7 members and not more than 10 members. 7 உறுப்பினர்களுக்கு குறையாமல் 10 உறுப்பினர்களுக்கு மேற்படாமல்
அப்ப குறைஞ்சது 7 பேர் இருக்கணும், அதிகபட்சம் 10 பேர் இருக்கணும். இவர்களால் who shall be elected by the council from amongst its members. அதனுடைய உறுப்பினர்கள், அந்த கவுன்சிலுடைய உறுப்பினர்கள் அவர்கள் மத்தியில் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அண்டர் செக்ஷன் 10 பொறுத்தவரை குறைந்தது 7 உறுப்பினர்கள், அதிகபட்சம் 10 உறுப்பினர்கள். 7 உறுப்பினர்களுக்கு குறையாமல் 10 உறுப்பினர்களுக்கு மேற்படாமல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி hereinafter referred to as the committee. இந்த செயற்குழுவை, இந்த நிர்வாக குழுவை, நிர்வாக கமிட்டியை அமைக்கின்ற பொழுது அதுல குறைந்தபட்சம் 7 உறுப்பினர்கள், அதிகபட்சம் 10 உறுப்பினர்கள். 10 உறுப்பினர்களுக்கு மேற்படாமல் 7 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில. Subsection 2 ல சொல்றாங்க, under section 10 subsection 2 ல சொல்றாங்க, the president and the vice president shall be the president and vice president respectively of this committee. அவங்க தான் முறையாக இந்த கமிட்டியினுடைய பிரசிடென்டாகவும் வைஸ் பிரசிடென்டாகவும் இருப்பார்கள். Subsection 3 ல சொல்றாங்க, in addition to the powers and duties conferred and imposed upon it by this act, the committee shall exercise and discharge such powers and duties as the council may confer or impose upon it by any regulations which may be made in this behalf. கூடுதலாக அதிகாரங்களையும் அவருடைய கடமைகளையும் கன்ஃபர் பண்றதை பற்றி சொல்றாங்க. இந்த கமிட்டி எல்லாவற்றையும் செய்யலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், டிசார்ஜ் பண்ணலாம். அந்த பவர்ஸ் டியூட்டிஸ் வந்து இந்த கவுன்சில் மே கன்ஃபர் ஆர் இம்போஸ் upon it by any regulation which may be made in this behalf. இதெல்லாம் செய்ய முடியும். Under section 11, recognition of medical qualification. அப்ப மெடிக்கல் under section 11 subsection 1 ல சொல்றாங்க, the medical qualification granted by the university and medical institution in India which are included in the first schedule shall be recognized medical qualifications for the purpose of this act. இந்த சட்டத்தின் நோக்கங்களுக்காக அந்த மருத்துவ குவாலிஃபிகேஷன், மருத்துவ தகுதிகளை பொறுத்து அங்கீகரிப்பது முதல் அட்டவணையில் சொல்லியுள்ளபடி, முதல் அட்டவணையில் கூறியுள்ளபடி அங்கீகாரம் செய்வது. அப்ப மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை இதை யார், ஒரு யூனிவர்சிட்டி தான் வழங்குறாங்க. granted by university or medical institution in India. இந்தியாவில் இருக்கிற ஒரு மருத்துவ இன்ஸ்டிடியூஷனோ, ஒரு மருத்துவ நிறுவனமோ, கல்வி நிறுவனமோ அல்லது ஒரு பல்கலைக்கழகமோ இந்த மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் அவங்க தான் வழங்குறாங்க. ஐ மீன் டிகிரிஸ் அவங்க தான் வழங்குறாங்க, MBBS, which are included in the first schedule. முதல் பட்டியலில் அவைகள் குறிக்கப்பட்டுள்ளது. முதல் பட்டியலில் உள்ளபடி அது உட்பட, first schedule உட்பட shall be recognized medical qualifications for the purpose of this act. Under section 11 subsection 1 subsection 2 ல சொல்றாங்க, any university or medical institution in India which grants a medical qualification not included in the first schedule may apply to the central government to have such qualification recognized. ஒரு யூனிவர்சிட்டியோ அல்லது ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியோ மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனோ ஒரு மெடிக்கல் குவாலிஃபிகேஷனை வழங்கும் பட்சத்தில் அந்த மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் நாட் இன்க்ளூடட் இன் தி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், முதல் பட்டியலில் அது உட்பட்டு இருக்காத பட்சத்தில் may apply to the central government to have such qualification recognized. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல வரல சார் அது, அப்ப என்ன செய்யணும்? may apply to the central government to have such qualification recognized. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நீங்க அனுமதிக்கணும், விண்ணப்பித்து அந்த குவாலிஃபிகேஷன், அந்த அது போன்ற மருத்துவ தகுதிகளை, அந்த டிகிரிஸ் வழங்குவதற்கு அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, அப்ப அங்கீகரிப்பது யாரு? இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் after consulting the council may be notification in the official gazette among the first schedule so as to include the qualification therein. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இந்த மாதிரி இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இல்லன்னு சொன்னா மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க? அரசு இதழில் நோட்டிபிகேஷன் விட்டு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, திருத்தம் கொண்டு வர முடியும். எப்பொழுது மத்திய அரசாங்கம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில கன்சல்ட் பண்ணிட்டு, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்ல கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து நோட்டிபிகேஷன்ல கொடுக்கணும், கெசட்ல வெளியிடணும். And such notification may also direct that an entry shall be made in last column of the first schedule. அப்ப முதல் பட்டியலில் கடைசி காலத்துல குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க, அதுலதான் இதையெல்லாம் செய்ய முடியும், அதுலதான் இதை பதிவு செய்ய முடியும், என்ட்ரி கொண்டு வர முடியும். அப்ப என்ட்ரி shall be made in the first column of the
entry shall be made in the last column of the first schedule against such medical qualifications, declaring that it shall be a recognized medical qualification only when granted after a specified date. இந்த குறிப்பிட்ட தினத்தில் இந்த மெடிக்கல் குவாலிஃபிகேஷனை பொறுத்து ஒரு டிக்ளேர் பண்றாங்க. டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாவே அது இட் ஷால் பி ரெகக்னைஸ்டு, அது அங்கீகரிக்கப்பட்ட மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் தான் மேண்டட்டரி. செக்ஷன் 12 recognition of medical qualifications granted by medical institution in countries with which there is a scheme of reciprocity under section 12. Upon the medical qualification granted by medical institution outside India, which are included in second schedule, shall be recognized medical qualifications for the purpose of this act. இந்தியாவுக்கு வெளியிலே அமைந்துள்ள ஒரு மருத்துவ கல்லூரியில் அல்லது மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டத்தை பெற்று வருகிறார், படிச்சு வர்றாங்கன்னு சொல்றாங்கன்னா அது போன்ற டாக்டர்கள் வெளிநாட்டுல படிச்சுட்டு வராங்க. இவர்கள்லாம் செகண்ட் ஷெட்யூல்ல சொல்றாங்க, இந்த ஆக்ட்ல செகண்ட் ஷெட்யூல்ல. அப்ப மெடிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் கிராண்டட் பை மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் outside India, which are included in the second schedule, shall be recognized medical qualifications for the purpose of this act. அவர்களையும் கண்டிப்பாக செகண்ட் ஷெட்யூல் படி அங்கீகரிக்க வேண்டும் இந்த சட்டத்தின் அடிப்படையில். அதனுடைய பர்பஸே அதுதான், இந்த சட்டத்தினுடைய பர்பஸே அதுதான். அண்டர் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, the council may enter into negotiations with the authority in any state or country outside India. அப்ப இந்திய மெடிக்கல் கவுன்சில் என்ன பண்றாங்க, நெகோசியேட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். யாருடன்? வித் அத்தாரிட்டி இன் எனி ஸ்டேட். எந்த மாநிலத்தில் இருந்த, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு அத்தாரிட்டி இருக்கு, அந்த மாநில அத்தாரிட்டியோட நெகோசியேட் பண்ணலாம். அல்லது இந்தியாவிற்கு வெளியிலே உள்ள ஒரு நாட்டோடு அவங்க நெகோசியேட் பண்ணலாம். which by the law of such a state or country is entrusted with the maintenance of a register of medical practitioners. பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பணியாளர், மருத்துவராக பயிற்சி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை பதிவு செய்திருக்காங்க. அந்த பதிவேடை பராமரிக்க வேண்டும். For the settling of a scheme of reciprocity for the recognition of medical qualification and in persons of any such a scheme, central government may by notification the official gazette amend the second schedule so as to include therein a medical qualification which the council has decided should be recognized. And any such notification may also direct that an entry shall be made in the last column of the second schedule against such medical qualification, declaring that it shall be a recognized medical qualification only when granted after a specified date. ஒரு குறிப்பிட்ட தேதியில அவங்களுக்கு வழங்குறாங்க. செகண்ட் ஷெட்யூல்ல லாஸ்ட் காலத்தை திருத்தி வழங்குகின்ற பொழுது வெளிநாட்டுல நீங்க படிச்சுட்டு வந்தாலும் அது அங்கீகரிக்கப்பட்டதுதான். Under section 12 subsection 3ல சொல்றாங்க, the central government after consultation with the council may by notification in the official gazette and second schedule by directing that an entry be made therein in respect of any medical qualification, declaring that it shall be recognized medical qualification only when granted before a specified date. அந்த குறிப்பிடப்பட்ட அந்த தினத்திற்கு முன்பாக எப்பொழுது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த மெடிக்கல் கவுன்சிலோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் அரசு இதழில் ஒரு நோட்டிபிகேஷனை கொடுக்க முடியும். அந்த நோட்டிபிகேஷன்ல செகண்ட் ஷெட்யூல்ல என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது என்பதை பற்றி மத்திய அரசாங்கம் மெடிக்கல் கவுன்சில்ல கன்சல்ட் பண்ணப்பட்ட பிறகு அரசு இதழில் வெளியிட வேண்டும். அதுல என்ன சொல்றாங்க, by directing that an entry be made therein in respect of any medical qualification, declaring that it shall be recognized. அப்ப செகண்ட் ஷெட்யூல்ல தான் அமெண்ட் பண்றாங்க. Under section 12 subsection 4ல சொல்றாங்க, where the council has refused to recommended any medical qualification which has been proposed for recognition by any authority referred to in subsection 2, and that authority applies to the central government in this behalf, the central government after considering such application and after obtaining from the council a report
if any as to the reasons for any such refusal may by notification in the official gazette amend the second schedule so as to include such qualification therein and the provisions of subsection 2 shall apply to such notification. இதுதான் சொல்றாங்க இங்க. Under section 13, recognition of medical qualifications granted by certain medical institutions whose qualifications are not included in the first of second schedule. இரண்டாவது இணைப்பு பட்டியலில் உள்ள செகண்ட் ஷெட்யூல்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் அது எல்லாமே இதில் உட்படுத்தப்படாத பொழுது இவங்களுக்கு ரெகக்னிஷன் இந்த மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறது. நீங்கள் இந்த கல்லூரியில் படித்தால் உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு என்று சொல்லிதான் மருத்துவ கல்லூரிகளை நடத்துகிறார்கள். அப்ப இதை வழங்குவது யாரு? கிராண்டட் பை சர்டன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த மருத்துவ கல்வி நிறுவனங்கள் தான், ஒரு குறிப்பிட்ட சில மருத்துவ கல்வி நிறுவனங்கள் தான் வழங்குகிறார்கள். whose qualifications are not included. அவருடைய தகுதிகளை பொறுத்தவரை இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் செகண்ட் ஷெட்யூல், ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஷெட்யூல்ல குறிப்பிடப்படாத பட்சத்தில் என்ன நிலைமை? அண்டர் செக்ஷன் 13ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1ல the medical qualifications granted by medical institutions in India. இந்தியாவுல மருத்துவ படிப்பு மருத்துவ கல்வி நிறுவனங்கள் தான் வழங்கி வராங்க, அவங்க தான் வழங்குறாங்க. which are not included in the first schedule. அது முதல் இணைப்பு பட்டியலில் குறிப்பிடப்படவில்லை. and which are included in part 1 of the third schedule. மூன்றாவது இணைப்பு பட்டியலில் பகுதி 1ல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. shall also be recognized medical qualification for the purpose of this act. Under section 13 subsection 2ல சொல்றாங்க, the medical qualifications granted to a citizen of India. இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் மருத்துவ தகுதிகளை வழங்குகிறாங்க. நீங்க மருத்துவர்கள் என்ற சட்டத்தை என்ற ஒரு சட்ட நிலையுள்ள ஒரு தகுதியை வழங்குறாங்க. முறையா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காருன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா, ரைட், அவங்களுக்கு வழங்குறாங்க. அண்டர் செக்ஷன் 13 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, தேர்ட் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் சொல்றாங்க. தேர்ட் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் பார்ட் உட்பட shall also be recognized medical qualifications for the purpose of this act. சப்செக்ஷன் 1ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, the medical qualification granted by the medical institution in India which are not included in the first schedule. முதல் பட்டியல் மட்டும் கிடையாது, அது மட்டும் உட்பட்டது அல்ல, மூன்றாவது பட்டியலில் பார்ட் 1 உட்பட்டதுதான். இதையும் சேர்த்துதான் அங்கீகாரம் கொடுக்கிறோம், அங்கீகரிக்கிறோம். சப்செக்ஷன் 2ல தான் சொல்றாங்க, மெடிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் granted to a citizen of India. அண்டர் செக்ஷன் 13 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏல சொல்றாங்க, சுதந்திரத்துக்கு முன்பாக before the 15th day of August 1947 by a medical institution in territories now forming part of Pakistan. சுதந்திரத்துக்கு முன்பாக ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அமைச்சிருக்காங்க, உருவாகி இருந்தது. அப்ப ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பாகிஸ்தான், அது பாகிஸ்தான் கூட எல்லை பிரிக்கின்ற பொழுது ராட்க்ளிஃப் பிரிக்கிறார் எல்லை கோட்டை. இந்த பவுண்டரிஸை பிரிச்சவர் யாருன்னா ராட்க்ளிஃப். இந்திய பாகிஸ்தான் எல்லை கோடு பிரிக்கின்ற பொழுது சுதந்திரத்துக்கு முன்பாக ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. அது சுதந்திரத்துக்கு பிறகு அது பாகிஸ்தானோட சென்று விட்டது என்று சொன்னால், அப்ப before the 15th day of August 1947 by medical institutions in the territories now forming part of Pakistan. Under section 13 subsection 2 class A and under section 13 subsection 2 class B before the last day of April 1937. 1937 ஆண்டு ஏப்ரல் மாசம் முதல் தேதிக்கு முன்பாக by medical institutions in the territories now forming part of Burma which are included in part 1 of the third schedule shall also be recognized medical qualifications for the purpose of this act. ஆகஸ்ட் 15 1947க்கு முன்பாக ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சுதந்திரத்துக்கு பிறகு அது பிரிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் அது அங்கீகரிக்கப்பட்டதுதான், அங்க படிச்சவங்க எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவங்க தான் இந்த சட்டத்தின்படி. அதை போலவே 1937 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்பாக ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் ஆகி இருக்குன்னு சொன்னா, அங்கே படித்தவர்களும் சட்டப்படி இந்த சட்டத்தின்படி அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தான்
பார்ட் 3ல ஷெட்யூல் 3ல பார்ட் 1 படி அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தான் பர்மா இருந்தாலும் சரி. பர்மா என்று சொன்னால் இப்பொழுது அந்த நாட்டின் பெயர் என்ன? இப்ப பர்மாவில் மிகப்பெரிய கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களை சிறை பிடித்து விட்டு ராணுவம் தான் இன்றைக்கு அந்த ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க. பர்மாவுடைய தற்போதைய பெயர் மியான்மர். அண்டர் செக்ஷன் 13 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, the medical qualifications granted by medical institutions outside India which are included in part 2 of the 3rd schedule. இந்தியாவிற்கு வெளியே ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அமைக்கப்பட்டிருந்து அதன் மூலமாக ஒரு டிகிரி வாங்கி இருக்கிறாருன்னு சொன்னாவே 3வது பட்டியல்ல 2வது பாகத்தின் அடிப்படையில் அது அங்கீகரிக்கப்பட்டதுதான். shall also be recognized medical qualification for the purpose of this act, but no person possessing any such qualification shall be entitled to enrollment on any state medical register unless he is a citizen of India. அவர் இந்திய குடிமகன் அல்லாத ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர்ல அவர் பதிவு செய்யவே முடியாது. அவர் இந்திய குடிமகனாக இருந்தால் ஒழிய அவரால் ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர்ல பதிவு செய்ய முடியாது. நான் பர்மாவில் படிச்சேன், இந்தியாவில் நான் ஒரு ஸ்டேட்ல பீகார்ல வந்திருக்கிறேன், இங்க நான் பதிவு பண்றேன்னு சொன்னா அது பதிவு செய்ய முடியாது. அங்கே பதிவு செய்து விட்டு நான் மருத்துவ தொழில் செய்ய போறேன்னு சொன்னா அதெல்லாம் அனுமதிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் நான் சிட்டிசனுக்கு அது பொருந்தாது, சிட்டிசனுக்கு ஒன்லி தான் பொருந்தும். This act applicable only for citizen of India and undergone such practical training after obtaining the qualification as may be required by the rules or regulations in force in the country or state granting the qualification, or if he has not undergone any practical training in that country or state he has undergone such practical training as may be prescribed. அவருக்கு பயிற்சி எல்லாம் கண்டிப்பா பயிற்சி கொடுத்துதான் ஆகணும். ஒரு ஸ்டேட்லயோ அல்லது இந்த நாட்டுல எங்க அவர் பயிற்சி எடுத்தாலும் சரி. அண்டர் செக்ஷன் 13 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, the central government after consulting the council by notification in the official gazette amend part 2 of the 3rd schedule so has to include therein any qualification granted by the medical institution outside India which is not included in the 2nd schedule. 2nd schedule இங்க உட்படுத்த முடியாது. மத்திய அரசாங்கம் கவுன்சில் கிட்ட மெடிக்கல் கவுன்சில் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் மூலமாக ஒரு அபிஷியல் கெசட்ல வெளியிடுறாங்க. எதுக்காக வெளியிடுறாங்க? 3வது பட்டியலில் இருக்கக்கூடிய 2வது பார்ட்டை திருத்தம் செய்ய வேண்டும். எதை பொறுத்து? so as to include therein any qualification granted by medical institution outside India. இந்தியாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய எந்த ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவம் படித்து விட்டார் என்று சொல்லி ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்கறாங்க, குவாலிஃபிகேஷன் கொடுக்கறாங்கன்னு சொன்னா in which is not included in the 2nd schedule. 2nd schedule அது உட்படுத்தாது. Under section 13 subsection 5, any medical institution in India which is desirous of getting a medical qualification granted by it included in part 1 of the 3rd schedule may apply to the central government to have the such qualification recognized, and the central government after consulting the council may be notification in the official gazette amend part 1 of the 3rd schedule so as to include the qualification therein, and any such notification may also direct that an entry shall be made in the last column of part 1 of the 3rd schedule against such medical qualification, declaring that it shall be a recognized medical only when granted after a specified date. ஒரு குறிப்பிட்ட தினத்துக்கு பதில் அந்த தினத்திலிருந்து தான் இது அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறாங்க, டெக்ளரேஷன் கொண்டு வராங்க. 3rd schedule பார்ட் 1 அமெண்ட் பண்றாங்க. அது அபிஷியல் கெசட்ல மத்திய அரசாங்கம் வெளியிட வேண்டும். மத்திய அரசாங்கம் வெளியிடுவதற்கு முன்பாக இந்த மாதிரி அமெண்ட்மென்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இதையெல்லாம் செய்ய முடியும்.